ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த திஸ் ஆண்டனாவை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ப்ரீவியஸாக. அது எப்படின்னா, அது பேராபாலிக் கவோட டுட்டோரியலில் உள்ள வீடியோ. அதுக்கு சில பேர் ரிப்ளை கேட்டிருந்தாங்க, இந்த ஆண்டனா எப்படி பண்ணுறது அப்படின்றது. அதுக்கான ரிப்ளை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் நான் திஸ் ஆண்டனா எக்ஸாக்டாக எப்படி டிசைன் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறது கிடையாது. ஜஸ்ட்டு டூலை வச்சு அந்த மாடல் எப்படி போட்டேன் அப்படின்றத மட்டும்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் இந்த டிசைன் நினச்சி பார்க்குறவங்க இந்த வீடியோவை பார்க்க வேணாம். ஜஸ்ட்டு டூலை மட்டும் தான் சொல்லித்தர போகிறேன். இதில் ஃப்ரண்ட் வியூவில் நான் வரைய போகிறேன். அதனால் ஃப்ரண்ட் வியூவை கிளிக் பண்ணிக்கிட்டு ஸ்கெட்ச் போயிடும். இதில் நம்ம என்ன டூலை யூஸ் பண்ணோன்னா, நம்ம பேரபோலா யூஸ் பண்ணி அந்த இது பண்ணோம். அதே இதனால் பேரபோலாவை யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, பேரபோலா யூஸ் பண்ணிவிட்டு எஸ்கேப் அழுத்திக்கிறேன். சென்டர் பாயிண்ட்டை கிளிக் பண்ணிக்கங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு இந்த பேரபோலாவோட சென்டர் பாயிண்ட் கேட்கும். அடுத்து கர்வ் ஃபார்ம் ஆகிடும். நீங்கள் எங்கேருந்து எங்கே வரைக்கும் வேணும் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க, எஸ்கேப் அழுத்திங்க. ஜஸ்ட்டு இதை நம்ம ரிலேஷன் கொடுத்தா தான் இதை லாக் பண்ண முடியும். அப்போ தான் ஃபுல்லி கன்ஸ்ட்ரெயின் நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன். அந்த ஃபுல்லி கன்ஸ்ட்ரெயின் மாற்றுறதுக்காக நம்ம அடுத்த ப்ராசஸ்ஸு. நெக்ஸ்ட் இது ரெண்டையும் கிளிக் பண்ணுறோம், ஹரிசாண்டல் ரிலேஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த 3 பாயிண்ட்டையும் வெர்டிகல் ரிலேஷன் கொடுத்தோம்னா கன்ஸ்ட்ரெயின் ஆகிடும். கன்ஸ்ட்ரெயின் ஆகிடும். இப்போ இதை மூவ் பண்ணோம்னா பாருங்கள், இதோட ஒரு டைமென்ஷன் இன்னொரு டைமென்ஷன் கண்ட்ரோல் பண்ண வேண்டியது இருக்குது. அதனால் அந்த டைமென்ஷன் என்னென்னா, இந்த சென்டர் டு இந்த சென்டர் ஏதோ டைமென்ஷன் கிளிக் பண்ணிக்கிறீங்க. கிளிக் பண்ணிங்க, ஓகே கொடுத்தீங்கன்னா ஃபுல்லி கன்ஸ்ட்ரெயின் பிளாக் கலரில் காட்டுறது ஃபுல்லி கன்ஸ்ட்ரெயின். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சென்டர் லைன் வர போகிறோம். இது ஒரு ரிவால்வ் கமாண்ட் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். அதனால் சென்டர் லைனை கன்ஸ்ட்ரக்ஷன் லைனாக இருக்கிற மாதிரி பார்த்துங்க. இந்த நான் வரையிற டாட்டர் லைன் அப்போ தான் நம்மளால் ரிவால்வ் பண்ண முடியும். ட்ரிம் பண்ணிடுவோம், எக்ஸஸாக உள்ளதை ட்ரிம் பண்ணிவிட்டு ஸ்கெட்சை எக்ஸிட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு ஃபியூச்சர் போகிறோம். ஃபியூச்சரில் போய்ட்டு ரிவால்வ் கமாண்ட் யூஸ் பண்ண போகிறோம். இதில் கேட்குது ஸ்கெட்ச் ஓப்பன் ஸ்கெட்சாக இருக்குது, இந்த இடத்துல ஓப்பனாக இருக்குல்ல, அதனால் ஓப்பன் ஸ்கெட்சாக இருக்குது. இந்த நான் தின் ரெவல்யூஷன் ஃபீச்சர் ரெக்வயர்ஸ் அ க்ளோஸ்டு ஸ்கெட்ச். தின் இல்லை, திக்னஸ் கொடுக்காமல் இருந்துச்சுன்னா அது க்ளோஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. இதை ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லுது. எனக்கு இதை க்ளோஸ் பண்ண வேணாம், க்ளோஸ் பண்ணால் சாலிடாக கிடைக்கும். நமக்கு சர்ஃபேஸான மாடல் வேணும். அதனால் நோ கொடுத்துறேன். நோ கொடுத்துட்டா நமக்கு திஸ் மாதிரியான ஷேப் கிடச்சிச்சு. இதில் சைடில் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் 8 அழுத்திங்க, நார்மல் வியூ வந்துடும். இது சைடு பார்த்தா தெரியும் உங்களுக்கு. திக்னஸ் அவுட் சைட் இருக்குது. எனக்கு இன்சைடு வேணும்னு நான் திங்க் பண்ணேன்னா ரிவர்ஸ் டிரெக்ஷன் கொடுத்தீங்கன்னா ரிவர்ஸ் வந்துடும். இல்லை மிட்டில் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மிட் பிளேனில் கொடுத்துங்க. இது காமனான ரிவால்வ் கமாண்டோட ஃபீச்சர் தான். ஜஸ்ட் ஓகே கொடுத்துடலாம். இந்த டிஸ்கோட பேஸ் பிளேட்டு கிடச்சிருச்சு நமக்கு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ரிசீவர் இருக்குல்ல, ரிசீவர் மாடல் பண்ணுறதுக்காக நம்ம பண்ண போகிறோம். போங்க, ஃப்ரண்ட் மாடலில் கிளிக் பண்ணிக்கலாம், ஸ்கெட்ச் பண்ணலாம். கண்ட்ரோல் 8 கிளிக் பண்ணிங்க. இந்த இடத்துல இந்த சென்டர் பாயிண்ட் உங்களுக்கு இது கிடச்சிடும். இதுவும் ரிவால்வ் கமாண்ட் தான் யூஸ் பண்ணி பண்ண போகிறேன். லைன் எடுத்துக்கலாம். லைன் எடுக்கிறேன். ஜஸ்ட்டு ஒரு திஸ் மாதிரியான ஒரு ஷேப்பை வரைஞ்சிக்கிறேன். எக்ஸிட் பண்ணிவிட்டு சென்டர் லைன் வரைஞ்சிக்கிறோம், கன்ஸ்ட்ரக்ஷன் லைன். அதுதான் ரிவால்வ் கரெக்டாக இருக்கும். கிளிக் பண்ணிட்டு எஸ்கேப்பு. இங்கே சேம்பர் கொடுத்தா நல்லாயிருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அதனால் சேம்பர் கொடுக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வெர்டிகல் ரிலேஷன் கொடுத்துட்றேன். சம்திங் ராங், ஐட் அன்சால்வ்டு. இது எதனால் வெர்டிகல் ரிலேஷன் ரெட்டு காட்டுதுன்னா, இந்த இடத்துல கோஇன்சிடென்ட் ரிலேஷன் இருக்குது ஆல்ரெடி. அதனால் இப்போ நமக்கு வெர்டிகல் தான் ஒர்க் ஆகணும், கோஇன்சிடென்ட் தேவையில்லை. அதனால் இதை கிளிக் பண்ணிவிட்டு டெலீட் கொடுத்துட்டோன்னா உங்களுக்கு கரெக்டாக வெர்டிகலான ஷேப் கிடச்சிரும். அடுத்து சேம்பர் யூஸ் பண்ண போகிறோம். கிளிக் பண்ணணும். ஃபில்லட். The fillet could not be out because specific radius would eliminate one of the element. ரேடியஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்ம 1 கொடுத்து பார்ப்போம். 1 கொடுத்தா வந்துருச்சு நமக்கு. ஓகே, இந்த மாதிரி நீங்கள் நிறைய இடத்துல எரர் காட்டும்போது இங்கே வேல்யூஸ்னால் இஷ்யூவாக இருக்கும். இப்போ நீங்கள் சின்னோண்டு மாடல் வரைஞ்சிருக்கீங்க, அதில் அதிகமான ரேடியஸ் கொடுத்தீங்கன்னா அது எப்படி கட் ஆகும்? இம்பாசிபிள் இல்லையா ப்ராக்டிக்கலாக? அதனால் நீங்கள் எந்த இது நிறைய இடத்துல ஷெல்லுன்னு ஒரு டூல் இருக்கும். அந்த டூல் யூஸ் பண்ணும்போது நீங்கள் திக்னஸ் ரொம்ப கான்சன்ட்ரேட்டாக பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த மாடல் நீங்கள் நினைக்கிற மாடல் அவுட்புட் கிடைக்கும். இல்லைனா எரர் காட்டிக்கிட்டே இருக்கும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும்.
அதுக்காக தான் நம்ம வந்து ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக லேர்ன் பண்ணுவோம். அதுக்காக தான் இந்த மாதிரி சின்ன சின்ன டூல்ஸ்லாம் அடிஷ்னலாக சொல்கிறேன். இது தேவையில்லை தான் இந்த இடத்துல, இருந்தாலும் இந்த எரர் சால்வ் பண்ணுறதுக்காக இது சொல்கிறது. ஓகே கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு எக்ஸிட் பண்ணிக்குவோம். அதே சேம் ரிவால்வ் கமாண்ட் தான், இதுவும் அதே தான் கேட்குது. த ஸ்கெட்ச் கரண்ட்லி ஓப்பன் நான் ரெவல்யூஷன் ஃபீச்சர் ரெக்வஸ்ட் க்ளோஸ். இந்த இடத்துல நமக்கு சாலிட் தேவை. சாலிட்னா இந்த இடத்துல வந்து எனக்கு ஹாலோவாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, இது ஃபுல்லாக சாலிடாக இருக்கணும். இந்த இடத்துல நான் சென்ட்ரல் லைன் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் கொடுத்துருக்கிறதுனால இங்கே வந்து இது வந்து சர்ஃபேஸ் மாதிரி வரட்டுமான்னு கேட்குது. வரும், நீங்கள் சாலிடாக மாற்றுறீங்களான்னு கேட்குது. எனக்கு சாலிட் வேணும், அதனால எஸ் கொடுத்துக்கிறேன். சாலிடாக வந்துடுச்சு. ஜஸ்ட்டு ஓகே கொடுத்துக்குவோம். ரிசீவர் மாதிரியான ஷேப் கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் இது ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு சின்னதாக ஒரு லைனை வரைஞ்சி நான் ஜாயின் பண்ணிக்குவேன். ஜஸ்ட் அவ்வளோதான். இப்போ ஸ்கெட்ச் போகிறோம். ஸ்கெட்ச் போயிட்டு இந்த மாதிரி சுச்சுவேஷனில் எப்படி ப்ளைனை செலக்ட் பண்ணுறதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ப்ளைன் இங்கே இல்லைன்றதுனால நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேணாம். அங்கே சைடில் இருக்கும். இதில் கிளிக் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. Ctrl 8 கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இப்போ நீங்கள் இந்த லைன்லேருந்து உங்களுக்கு வந்து லைன் வரைஞ்சி இதை ஜாயின் பண்ணணும் அப்படின்றதுனால இதை கிளிக் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ண போகிறேன், கன்வெர்ட் என்டிட்டிஸ் கொடுத்துருவேன். கன்வெர்ட் என்டிட்டிஸ்னால் அந்த எட்ஜ் வந்து உங்களுக்கு வந்து இதாக கிடச்சிரும், லைனாக கிடச்சிரும். ஓகேவா? Ctrl 8. இப்போ இந்த இடத்துல லைன், இந்த இடத்துல சின்ன பாயிண்ட் கிடச்சிருச்சு உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு லைன் எடுத்துக்கிறோம். இதிலேருந்து இந்த சென்டர் பாயிண்ட் வரைக்கும் வரைஞ்சிட்டு நெக்ஸ்ட்டு இந்த லைனை வந்து இதாக மாற்றி விட்டுருங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் ஜியாமெட்ரியாக மாற்றிங்க. இது வந்து ஜியாமெட்ரி ஆக வேணாம். இங்கே உங்களுக்கான தேவையான லைன் கிடச்சிருச்சு. ஜஸ்ட் எக்ஸிட் பண்ணிக்கலாம். எக்ஸிட் பண்ணிவிட்டு இந்த இதுக்கு வந்து திக்னஸ் கொடுக்கணும். கரெக்டாக? அது திக்னஸ் கொடுக்கறது நான் என்ன டூல் யூஸ் பண்ண போகிறேன்னா, சர்ஃபேஸ் போய்க்கலாமா? ஃபியூச்சர்லேயே பண்ணுவோம். ஸ்வீப் பாஸ் ஆர் பேஸு. இந்த டூல் நான் உங்களுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன். சர்க்குலர் ப்ரொஃபைல் கொடுத்துக்கலாம். இங்கே பாருங்க, சர்க்குலர் ப்ரொஃபைல் வந்துருச்சு. இதோட திக்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த டயமீட்டரை உங்களுக்கு சின்னதாக கிடச்சிரும். ஜஸ்ட் ஓகே கொடுத்துங்க. நீங்கள் எதிர்பார்த்த அதே மாதிரியான ஒரு டிஷ் மாடல் தான் இது. இந்த வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள். நான் இனிமேல் கண்டினியூஸாக வீடியோ போடுறேன். உங்களுக்கு கமெண்டு இந்த மாதிரி உள்ள விஷயங்கள்லாம் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். நான் கொஞ்ச நாள் இண்டஸ்ட்ரியில் ஒரு 4 years ஒர்க் பண்ணியிருக்கேன். என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை வந்து நான் பண்ணுறேன் உங்களுக்கு. சப்போஸ் நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கிற பசங்களாக இருந்தால் உங்களுக்கு வந்து இந்த இண்டஸ்ட்ரியோட பேசிக்ஸ்லாம் தெரியாது. இந்த மாதிரி நீங்கள் எப்படி அங்கே ப்ராசஸ் இருக்குன்றது உங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி விஷயங்கள் வேணும்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து கண்டிப்பாக ஒரு ரிப்ளை வீடியோ போடுவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.